ஸ்ப்ரவுட்ஸை சாலடாகவே எப்போவுமே கொடுத்தா வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அது கூட இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் சேர்க்கலான்னு சோயா சங்க்ஸ் சேர்த்து இந்த கட்லட் ட்ரை பண்ணேன். எங்கள் வீட்டில் சூப்பர் ஹிட். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு பவுலில் 1 கப் மீல் மேக்கரில் சுடுதண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1.5 கப் முளைக்கட்டின பச்சை பயிறு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு பச்சை மிளகாய், 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 15 பாதாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்ச மீல் மேக்கர் நல்லா சாஃப்ட் ஆகியிருக்கு. இதில் இருக்க தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது நம்ம அரைச்சி வச்சிருக்க ஸ்ப்ரவுட்ஸ் கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் பிளாக் சால்ட், 1 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா திக்காக கலந்ததும் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி கட்லெட்டாக ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டிஸ் இதில் சேர்த்து லோ ஃப்ளேமில் 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் எம்மியான ஹை ப்ரோட்டீன் சோயா ஸ்ப்ரவுட்ஸ் கட்லெட் ரெடி.